டப்பா டப்பாவை ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஃபேட்டே போடாது. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன். வெயிட் லாஸ் ஜேர்னி டே 6. அப்போ முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா செம சில்லுன்னு கிளைமேட் இருந்துச்சு. 10 மினிட்ஸுக்கு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணேன். தென் டெய்லியும் நான் போட்ட ஒர்க் அவுட்ஸை தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதை வீடியோவில் காட்டணுமா வேணாமன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி ஜிம் பார்ட்னர் ஊருக்கு போயிட்டான். ஸோ தனியாக தான் ஒர்க் அவுட் போட்டேன். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். தென் இன்றைக்கி வெயிட்டை செக் பண்ணிட்டு தென் நம்ம ஜிம்முக்குரிய என்ட்ரன்ஸ் லாகினுக்கு என்னோடய ஹேண்ட் பிரிண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். தென் ஆல்சோ கார்ப்ஸுக்காக கொஞ்சம் ரைஸும் கொஞ்சம் கீரை பொரியலும் எடுத்தாச்சு. ஜெப்டோவில் இன்றைக்கி என் கண்ணில் பட்டதெல்லாம் வெயிட் லாஸ் அண்டு ஸ்வீட் கிரேவிங்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான். எனக்கு இதில் மெயினாக ஜெப்டோவில் கண்ணில் பட்டது இந்த ஐஸ்கிரீம் தான். கெட்டவேல 10 கிராம் ப்ரோட்டீன் ஆடடான ஐஸ்கிரீமு, பெல்ஜியம் சாக்லேட் ஃப்ளேவரில் நோ ஆடட் சுகரில் ஒரு ஐஸ்கிரீமு. அதுவும் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட்டே போடாதுங்க. அதுக்குன்னு 2 to 3 டப்பான்னு எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டப்பாவே போதுங்க. இதோட டேஸ்ட்டையும் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக இருந்துச்சு. தென் நான் வாங்கின மக்கானா சீட்ஸ் தான். இது ப்ரோட்டீன் ரிச் உள்ள ஒரு ஸ்நாக். டேஸ்ட்டும் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, பட் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த மேகி வச்சு என்ன டிஷ் பண்ணுறன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தென் திருப்பூர் வரைக்கும் ஒரு சின்ன வேலையாக நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். அங்கேருந்து ஈரோடுக்கு ட்ரெயின் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ பஸ்ஸில் தான் போகணுன்னு சொன்னாங்க. பஸ்ஸு சேராதுன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு கேட்டானா 10 நிமிஷத்தில் பஸ்லேருந்து பஸ் டிரைவர் இறக்கி விட்டார். நடு ராத்திரி நடு ரோட்டில் உட்காந்துருந்தோம் 2 பேரும்.